ஒரு அழகான சின்ன கிராமத்தில் முத்து அப்படின்றவன் ஒரு ஸ்வீட் கடை வச்சுருந்தான். அவன் ஸ்வீட் கடைக்கு அந்த ஊரில் ரொம்ப மவுஸ் அதிகம். ஏன்னா அவன் சுத்தமான நெய்யில் தான் ஸ்வீட் செய்வான். ஸோ மக்கள் எல்லாருமே அவன் கடைக்கு வந்து ஸ்வீட்ஸ் வாங்குவாங்க. ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து, தம்பி, உன் கடையில் தான்ப்பா ஸ்வீட் நல்லாயிருக்கும், எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் கொடுப்பா அப்படின்னு கேட்டார். உடனே முத்துவும், ஐயா, கண்டிப்பாக தரேன், எனக்கு மக்களோட ஆதரவு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். இன்னொரு பெரியவரும் வந்து முத்து கடையில் ஸ்வீட் வாங்கிட்டு போனார். பக்கத்து ஊரை சேர்ந்த பாபு அப்படின்றவருக்கு முத்துவோட ஸ்வீட் கடை மேலே ஒரு கண்ணு. முத்துவை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு யோசித்தவர் அவரோட கூட்டாளிக்கிட்ட ஒரு மட்டமான நெய்யை கொடுத்து, இந்த நெய்யை எப்படியாவது முத்துவை வாங்கவை அப்படின்னு சொல்கிறாரு. நீ அவன்கிட்ட போயிட்டு இதை வாங்க வச்சிரு. அவரும் முத்துக்கிட்ட வந்து, ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த நெய்யை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. முத்துவும் அந்த நெய்யை வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது அவங்க மனைவி அவங்கக்கிட்ட, இது என்னங்க நெய் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது முத்து, இது கடைக்கு வந்த ஒருத்தர் கொடுத்தாரு, இது நல்லா இல்லாத நெய், அவருக்கு இதை விற்றாதான் காசு அப்படின்னு சொன்னார், அதனால் நான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் பாபு கடைக்கு வந்து மக்கள் எல்லாம் ஸ்வீட் வாங்கிட்டு இருக்கும்போது, முத்து உங்களை ஏமாத்திட்டு இருக்காரு, இந்த ஸ்வீட் எல்லாமே மட்டமான நெய்யில் செஞ்ச ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறாரு. முத்து உடனே, அப்படியெல்லாம் இல்லை, அவர் கஷ்டப்படுறாருன்னு தான் இந்த ஸ்வீட்டை நான் வாங்கினேன், ஆனால் இந்த நெய்யை வச்சு நான் ஸ்வீட் செய்யலை அப்படின்னு ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறான். ஆனால் ஊர் மக்கள் அதை நம்பலை. அதுக்கப்புறம் முத்துவும் அவனுடைய மனைவியும் வந்து அந்த நெய்யில் செஞ்ச ஸ்வீட்ஸை சாப்பிட்றாங்க. அதை பார்த்துட்டு ஊர் மக்கள் அவங்கள நம்புகிறாங்க. முத்துவோட மனைவி சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப ஏழ்மையாக தான் இந்த கடையை வச்சுருக்கோம், ஆனால் யாரையும் ஏமாற்றி நாங்கள் இந்த கடையை நடத்த மாட்டோம், இவர் கொடுத்த நெய்யை நாங்கள் உபயோகிக்கவே இல்லை, அது எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஊர் மக்கள் பாபுவை ரொம்ப திட்டுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற, முத்துவை பற்றி எங்களுக்கு தெரியும், இனிமேல் இந்த வேலை வச்சுக்காதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க.